சோழர் காலத்திய திருநாமத்துக்காணி கல்வெட்டுடன் நான்முக சூளக்கல் புதுக்கோட்டை தனியார் தொல்லியல் ஆய்வுக் கழகத்தினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆச்சரியமூட்டும் பின்னணி என்ன, விரிவாக பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே ஆதனப்பட்டி வயல்வெளியில் கல்வெட்டு காணப்படுவதாக வந்த தகவலை தொடர்ந்து புதுக்கோட்டை தனியார் தொல்லியல் ஆய்வுக் கழக நிறுவனர் மணிகண்டன் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட கள ஆய்வில் 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டுடன் கூடிய நான்முக சூளக்கல் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து மணிகண்டன் கூறுகையில், ஆதனப்பட்டி கிராமத்தில் உள்ள வயல்வெளியில் சாய்ந்த நிலையில் 4 பக்கங்களிலும் சூளக்குறிகளுடன் உள்ளது. ஒரு பக்கத்தில் சூளக்குறியுடன் காளையின் வளைகோட்டுறவும் காணப்பட்டுள்ளது. இதன் மேற்புறத்தில் சூரியன், சந்திரன் இருபுறமும் காட்டப்பட்டுள்ளது. இக்கல்வெட்டு 13ஆம் நூற்றாண்டில் திருநாமத்துக்காணியாக நிலதானம் வழங்கப்பட்டதை குறிக்கிறது என்றார். கல்வெட்டு 3 பக்கங்களில் 23 வரிசைகளில் பொறிக்கப்பட்டிருந்தாலும் 2ஆம் 3ஆம் பக்கத்தில் வரிகளில் சிதைந்து காணப்படுகிறது. இக்கல்வெட்டு ஸ்வஸ்திரி ஸ்ரீ கீழைக்குறிச்சி உடையார் அழகிய சோமீஸ்வரமுடைய நாயனாருக்கு எண்ணி வயப்புறங்களில் ஆதனூர் குளமும் வயலும் பெருநான்கெல்லைக்குட்பட்ட புஞ்சையும் மற்றும் எப்பேற்பட்டடனவு திருநாமத்து காணியாக கொடுத்தேன் என பொறிக்கப்பட்டுள்ளது. ஆதனூர் குளமும் வயலும் அதில் இருக்கும் மரம், பயிர் வகைகள், கிணறு, கட்டுமானம் உட்பட எப்பேற்பட்டனவும் அது கீழக்குறிச்சி அழகிய சோமீஸ்வரமுடைய நாயனார் சிவன் கோவிலுக்கு சொந்தமானதாக்கி இறைவனின் பெயரால் திருநாமத்து காணியாக சோழர் கட்டம்பார் வீரன் என்பாரால் வழங்கப்பட்டதை இக்கல்வெட்டு மூலம் அறிய முடிகிறது. கல்வெட்டில் உள்ள நிலவியல் பகுதியிலேயே இந்த வயல் திருநாமத்து காணியாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்த முடிகிறது. அது மட்டுமின்றி 700 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆதனூரார் குளம் மற்றும் ஆதனவயல் என்ற பெயரில் மாறாமல் அதே பெயருடன் இன்றளவும் வழக்கத்தில் இருப்பது பண்பாட்டு தொடர்ச்சியை காட்டுகிறது என்றார். அந்த கல்வெட்டு 4 புறங்களிலும் சூளம் இருப்பதையும், அதில் ஒரு புறத்தில் மட்டும் காளை உருவம் பொறிக்கப்பட்டிருப்பதையும் பார்த்தோம். அதில் கல்வெட்டு மங்கள வரியிடு ஸ்வஸ்தி ஸ்ரீன்னு தொடங்குகிற அந்த கல்வெட்டு கீழக்குறிச்சி உடையார் அழகிய சோமீஸ்வரமுடைய நாயனாருக்கு இந்த முழுமையாக திருநாமத்துக்காணியாக வழங்கப்பட்ட செய்தியை இந்த கல்வெட்டு பதிவு செய்து, இப்போவும் ஆதனங்குளமும் ஆதனம் வயலும் இருக்கிறது. அதிலேயே தான் இந்த கல்வெட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. உள்ளூரை சேர்ந்த அனைவரும் இதுக்கு ஒரு பெரிய ஒத்துழைப்பு நல்கி அந்த கல்வெட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆதனப்பட்டியிலிருந்து கீழக்குறிச்சிங்கிறது சற்று தொலைவாக இருந்தாலும் இங்கிருந்த மன்னரும் அங்கு ஆட்சி செய்தவர்களும் ஒரே மாதிரி இருந்திருக்கலாம், அல்லது இங்கு ஆட்சி செய்த ஒரு குறுநில மன்னர் இதை கொடுத்துருக்கலாம். இது யார் கொடுத்தாங்கங்கிற செய்தி சோழன், சோழ கடம்பார் வீரன் அப்படிங்கிறவர் இது கொடுத்ததாக பதிவு செய்து கல்வெட்டு.